ஹலோ ஆல் வெல்கம் டு எஸ்டி வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம லவ் நெக்ஸ்ட் டோர்ன்ற கே ட்ராமா பார்க்கலாம். இது ஒரு ஆன்கோயிங் கே ட்ராமா. ஸோ உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்ததுமே ஒரு 4 ஆன்டிஸ் தான் காட்டுறாங்க. 4 பேரும் ஹைக்கிங் வந்திருக்காங்க, ஓகேவா? அதில் வந்து ஒருத்தவங்க ரொம்ப ஸ்டைலாக வந்து ஒரு பாப் ஹேர் கட் வச்சுருக்காங்க. அவங்க தான் நம்ம ஹீரோவோட அம்மா. இன்னொருத்தவங்க இருக்காங்க ஒரு ரெட் ஜாக்கெட் மாதிரி போட்டுட்டு, அவங்க தான் நம்ம ஹீரோயினோட அம்மா. இவங்க 2 பேரும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க 4 பேரும் சும்மா ஜென்ரலாக ஆன்டிஸ்லாம் என்ன பேசுவாங்க, ஓ உன் ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்காக இருக்குடி, என்னடி போடுற, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்த, இந்த மாதிரி ஜென்ரலாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஹீரோயின் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஜாக்கெட் பார்த்துட்டு வா இந்த ஜாக்கெட் நியூவா சூப்பராக இருக்குது அப்படின்னோடனே, என் பொண்ணு தான் அமெரிக்காவிலேருந்து எனக்கு அனுப்பிச்சா, சூப்பராக இருக்குல்ல அப்படின்னோடனே நம்ம ஹீரோவோட அம்மா சொல்லுவாங்க, சேச்சா எப்படி தான் இந்த மாதிரி அவங்க குழந்தைங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி வாங்குறாங்களோ, நானும் என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுலேருந்து எதுவுமே வாங்கிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அம்மா, இதில் என்ன இருக்குது, என் பொண்ணு நான் கேட்காமே தான் எதனா அனுப்பிச்சா, நான் ஒன்றும் கேட்கல, அவளே தான் ஆசைப்பட்டு அனுப்பிச்சா அப்படின்னோடனே 2 பேரும் மாறி மாறி லைட்டாக சண்டை போட்டுப்பாங்க. என் பையன் தான் பெரிய ஆள், என் பொண்ணு தான் பெரிய ஆளுன்னு. அப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் டாப் பொசிஷனில் இருக்காங்க, மேனேஜராக இருக்காங்க ஆக்சுவலி. அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒரு பெஸ்ட் ஆர்கிடெக்டாக இருக்காங்க, ஓகேவா, கொரியாலே. ஸோ 2 பேரும் என் பிள்ளை தான் பெருசு, என் பிள்ளை தான் பெருசுன்னு மாறி மாறி பேசிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு இன்சென்டிவாகவே நிறைய காசு வரும் சும்மாவே சம்பளம் போக அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, என் பையன் ஆர்கிடெக்ட் மட்டும் இல்லை, அவன் ஒரு நேஷனல் டீமில் வந்து ஸ்விம்மிங் டீமில் இருக்கான், உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி ஆளுக்கு பெருமையாக பேசிக்கிறாங்க. கூட இருக்கிற 2 ஆண்டி ஆரம்பிச்சிட்டாளுகடா அவளுக்கு அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க, ஹீரோயின் வந்து ஒரு கடவுளோட குழந்தை, எனக்கு வந்து கடவுளே கொடுத்த ஒரு ஒரு ப்ரிஷியஸான சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு உடனே அவங்க வந்து பக்கத்தில் இருந்த ஆண்டி சொல்கிறாங்க, அந்த கனவு தானே எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கொப்பிக்கிறாங்க. என்னன்னா ஹீரோயின் நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு கனவு வந்திருக்கும் போல், இந்த மாதிரி வந்து ஒரு ரெயின்போ பேரடைஸ்க்கு அவங்க போகிற மாதிரியும், அந்த பேரடைஸில் ஒரு ஜூஸியான பொமக்ரானட் ட்ரீ இருக்க மாதிரியும், அதுலேருந்து அவங்க வந்து ஃப்ரூட்டை பறிக்கிற மாதிரியும், அப்படி பறிக்கும் போது தான் வந்து அந்த மாதிரி கனவு வந்து அடுத்த நாளே வந்து இவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருப்பாங்க நம்ம ஹீரோயினை வச்சு, ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, உன் கனவை என்ன சும்மா நீ உருட்டுற, என் கனவு எப்படி இருந்துச்சு தெரியுமா, நான் ஹீரோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது என்ன கனவு வந்துச்சுன்னா, ஒரு ப்ளூ ட்ராகன் வந்து ஒரு நெருப்புலேருந்து ரைஸ் ஆகி வர மாதிரி வந்துச்சு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் என் பையன் என் வயிற்றில் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அம்மா சொல்கிறாங்க. இப்படி மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த 2 ஆண்ட்டையும் ஆரம்பிச்சிட்டாலும் நம்ம கிளம்பிடலாம், இதெல்லாம் கேட்க முடியாது அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன். அங்கே என்னன்னா வந்து ஏதோ ஒரு மேகசின் அவார்டுன்னு ஒரு அவார்ட் ஷோ போயிட்டுருக்கு. அந்த அவார்ட் ஷோவில் வந்து ஹீரோக்கு தான் அவார்ட் கொடுக்க போகிறாங்க போல. பட் ஆனால் அந்த அவார்ட் ஷோக்கு ஹீரோவே இன்னும் வரல. அப்போ ஹீரோவோட கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்களா, ஒரு பொண்ணும் ஒரு மென்னும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, இவர் இன்னுமே வரல, என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேலே லைட்டாக க்ரஷ், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐயோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் புலம்பிட்டு இருக்கும்போது கால் அடிப்பாங்க. கால் அடிக்கும் போது நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு மெமோரியல் வந்திருப்பாரு. அங்கே வந்து என்னன்னா, அங்கே ஒரு லேடி கிட்ட இன்டர்வியூ பண்ணுவார். இந்த மாதிரி உங்களை நான் இன்டர்வியூ பண்ணணும், எனக்கு ஒரு மெமோரியல் கட்டணும்னு ஆசை, ஸோ வந்து ஒரு நல்ல ஆர்கிடெக்டாக நான் இருக்கணும், அதனால தான் உங்ககிட்ட இன்டர்வியூ பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது, இது வரைக்கும் யாருமே நான் இன்டர்வியூ பண்ணதில்லை, ஏன் என்ன பண்ணுறீங்கன்னு அப்படின்னு அந்த லேடி கேட்பாங்க. இல்லை உங்களுக்கு தான் 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் தான் ஷேர் பண்ணணும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அப்படின்னு. நான் சொல்கிற தகவல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ என்னன்னு தெரியல அப்படின்னு. இல்லை பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னும் போது அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி உயிரோடு இருக்கும்போது மட்டும் நம்ம அவங்களாம் நல்லா செரிஷ் பண்ணுறோம், டெத் ஆனதுக்கப்புறம் கூட அவங்கள நம்ம நல்லபடியாக வழி அனுப்பி வைக்கிறோம், அதுக்கு தான் நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், என்னோட அம்மாவை கூட நானே தான் வழி அனுப்பி வச்சேன் அப்படின்னும் கொஞ்சம் மாதம் முன்னாடி தான் அப்படின்னு. ஐயோ சாரி அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அப்புறம் இல்லை பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ கேட்பாரு, பேசாமல் இந்த இடத்துல வந்து ஒரு லைப்ரரி இல்லை ஒரு கேஃப் அந்த மாதிரி எதுனா இறந்தவங்க சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டடாக இருக்க புக்ஸ் இதெல்லாம் வச்சா அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்ல விஷயங்கள்லாம் நினச்சி பார்க்க இன்னும் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி பில்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சஜஷன் கேட்குறாரு. உடனே அந்த அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் வந்து வாவ் சூப்பர் ஐடியா, எப்படி இப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னும் போது ஹீரோக்கு ஒரு கால் வந்துடும். உடனே ஹீரோ வேகமாக போய் கால் எடுப்பார். எடுத்தால் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லேருந்து தான் கால் பண்ணியிருப்பாங்க. அது அவங்க ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்க கால் பண்ணுவாங்க. என்ன நீ இன்னும் இங்கே வரவே இல்லை, உனக்கு தான் அவார்ட் கொடுக்குறாங்க. ஐயோ நான் மறந்து போயிட்டேன், ஏதோ இப்போ உடனே வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு வச்சிருவார். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அங்கே வந்து அங்கே இருக்க ஒர்க்கர் ஒருத்தர் சொல்லுவார், எப்படியும் ஹீரோ வரமாட்டான், அவருக்கு பதில் நான் தான் ஸ்டேஜில் ஏறி அவார்ட் போங்க போகிறேன், ஜாலியாக இருக்கு எனக்கு அப்படின்னு. இல்லை நீலாம் வாங்காது, அவரே வந்துடுவார் அப்படி சொல்லி அந்த கூட இருக்க இன்னொரு பொண்ணு இருக்கும்ல அது சொல்லும். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவோட பேரை சொல்லுவாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த ஒர்க்கர் இருக்கார்ல, நம்ம தான் வாங்க போகிறோம் ஜாலியாக எழுந்தும்போது கரெக்டாக அந்த டைம் நம்ம ஹீரோ வந்துட்டு இரு நானே போய் வாங்குறேன் அப்படி சொல்லிட்டு வேகமாக ஸ்டேஜில் போய் வாங்கிடுவார். வாங்கிட்டு வெறும் தேங்க்யூ மட்டும் தான் சொல்லுவார். ஒன்று கீழேருந்து இந்த 2 ஒர்க்கரும் கத்துவாங்க, எங்கள் பேர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, ஆமாம் மறந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு திருப்பி போயிட்டு மைக்கை பிடிச்சிட்டு நான் வந்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், கம்பெனி பேர் மட்டும் சொல்லிட்டு இறங்கி வந்துட்டே இருப்பார். இவங்க 2 பேரும் ஐயோ நம்ம பேரை சொல்லுவாங்க பார்த்தா இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க.
இப்போ திருப்பியும் நம்ம 4 ஆன்டீஸ் தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அந்த இடம் நல்லா இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் எடுத்து எல்லாருக்கும் குடுக்குறாங்க. உடனே என்னடி இங்கே வச்சு குடுக்குற அப்படின்னோடனே, என் பொண்ணுக்கு கல்யாணம். அவள் ஃபாரின்ல தான் கல்யாணம் நடக்க போகுது. இருந்தாலும் வந்து நான் இன்விடேஷன் உங்கள் எல்லாருக்கும் குடுக்குறேன். ஏன்னா எனக்கு எல்லாம் முறைப்படி செய்யணும்னு ஆசை. ஒரு நல்ல இடத்துல வச்சு கொடுக்கணும்னு சொல்லி தான் ஹைக்கிங் வந்த பிளேஸில் வச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இன்விடேஷன் கொடுப்பாங்க. உடனே இவங்க எல்லாம் அமெரிக்காவில் நடக்கிறதுக்கு இது ஏன் இங்கே இன்விடேஷன் கொடுக்குறன்ற மாதிரி பார்ப்பாங்க. வாவ் சூப்பரில் உன் பொண்ணு அப்படின்னு எல்லாரும் பேசிப்பாங்க. ஆமாம் ஆமாம், அமெரிக்காலே ஒரு பெஸ்ட் லாயர், அவர் தான் அவர் கல்யாணம் பண்ண போகிறா, சூப்பர் தான் என் பொண்ணு அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மாவை பார்த்து, என்ன உன் பையன் யாரையுமே டேட் கூட பண்ணலையா, வயசாயிட்டே போகுது, ஒரு வேளை உன் பையனுக்கு அப்படின்வாங்க. உடனே இல்லை இல்லை இல்லை, என் பையன் பின்னாடி க்யூவில் நிற்கிறாங்க பொண்ணுங்களா, என் பையன் தான் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கான், வேறு எதுவும் இல்லைன்னு. ஒர்க் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதாது, லைஃபையும் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி எல்லா ஆன்டிஸும் சொல்லுவாங்க. தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோயினோட என்ட்ரி. ஹீரோயின் வந்து ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்காங்க. நல்லா ஸ்லீப்பிங் மாஸ்க் இருக்குல்ல, ஐ மாஸ்க், அது போட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விடிஞ்சது கூட தெரியல. அப்போ அங்கே இருக்க ஏரோஸ்ட்ரெஸ் வந்து, ஐயோ காலையில் ஆயிடுச்சு மேம், அந்த விண்டோ சீட் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுவீங்க அப்படி சொல்லி கூப்பிட்டாங்களா. அவங்களுக்கு காதை கேட்காது. உடனே அந்த ஏரோஸ்ட்ரெஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கையை வச்சு தட்டி எழுப்புவாங்க. அவ்வளோதான், ஹீரோயின் பயந்துருவாங்க. ஐயோ 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 அப்படி கத்திட்டு எழுதுவாங்க. ஐயோ சாரி மேம் வந்து, இல்லை இல்லை யாரோ என் கனவுல யாரோ என்ன அடிக்கிற மாதிரி வந்துச்சு, அதான் அடிக்கிறாங்கன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு. சாரி மேம் அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லை பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு விண்டோ சீட் ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டோங்க. அப்போ இவங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வருவாங்க. அவங்க வேகமாக வருவாங்க, ஃபேஸ் எல்லாம் கரியாக இருக்கும். அப்போ கூட நம்ம இவங்க சடனாக வந்திருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதனால் முன்னாடியே சொல்லாதனால அவங்களுக்கும் தெரியாது, வேகமாக வந்திருப்பாங்களா. வந்துட்டு இப்படி ஒல்லி ஆகிட்டு அமெரிக்கா போயிட்டு அப்படி சொல்லி பேசிப்பாங்க. சரி ரொம்ப திமிரா பேசாத, என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, ஹக் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் ஹக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹக் பண்ணாமல் நேக்காக பேக்கை தூக்கிட்டு குடுன்னு ஓடிடுவாங்க. உடனே திருடி ஓடுறா பாரு அப்படி சொல்லிட்டு ஹீரோயினும் சும்மா ஃபன்னாக பேசிட்டு போவாங்க. 2 பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து அந்த வியூலாம் ரசிச்சுக்கிட்டே கார்ல இருந்து கழுத்தை வெளியே நீட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டில் அந்த விண்டோ சீட்டை இருக்குல்ல, அதை தூக்கி விட்டுருவாங்க. உடனே கொன்றாதடி அதை தூக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படி சொல்லுவாங்க. என்ன சடனாக வந்திருக்க அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு கேட்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்புறம் வெட்டிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு, வெட்டிங் பிளான்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து கேட்பாங்க, சரிடி என்ன உங்கள் வீட்டில் கால் பண்ணி சொன்னியா இல்லையா, எங்கள் அம்மா சொல்லவே இல்லை நீ வரன்ட்டு அப்படின்னாங்க. இல்லை நான் அம்மா கால் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்புறம் சரி நம்ம ஹீரோ கால் பண்ணி, அவங்களாம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் போல், ஓகே ஒரே ஏரியாவில் வளர்ந்தவங்க. நம்ம ஹீரோ கால் பண்ண, எனக்கு அவன் என்ன பண்ணுறான்னு கூட தெரியாது, எப்படி இருக்கான் இப்போன்னு கூட ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படி சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து அங்கே இருக்க சைன் போர்டெலாம் படிச்சுட்டு வருவாங்களா, நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் படிப்பாங்க. என்னடி ஃபாரினில் போயிட்டு உனக்கு கொரியா கூட மறந்து போச்சா அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்து டீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோ காட்டுவாங்க, அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் இருந்தார்ல, அங்கே வந்து சும்மா சாப்பிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஒரு கிளம்பு போகிறேன். அங்கே நிறைய ஆக்ட்ரஸும் வந்திருப்பாங்க போல இருக்கு. அப்போ இருக்க கோவர்க்கர்லாம் போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு வரலாம், வாங்கன்னு கூப்பிடும். இல்லை எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா, எவ்வளோ அவள் கூட போய் பேசாமல் டைம் ஆயிடுச்சு போகணுன்றீங்க, எனக்கு ஒன்றும் ஃபேஸை பார்த்துலாம் அழகாக இருக்காங்க, நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ படம் கிளம்பி வந்துருவார். அப்போ காரில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட இன்விடேஷன் இருக்குல்ல, கல்யாண இன்விடேஷன், அது வந்து அவர் காரில் இருக்கும். அதை பார்த்துட்டு ட்ரைவ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டும் வந்து சரி எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட போவாங்க. நல்ல ஒரு கொரியன் டிஷ்ஷாக ஆர்டர் பண்ணுவாங்க. பயங்கர ரெட்டாக இருக்கும் அது. ஸோ ஹீரோயின் வந்து இப்போ அமெரிக்காலேயே ரொம்ப நாள் இருந்தனால அவங்களுக்கு காரை வந்து டாலரேட் பண்ணவே முடியல. சாப்பிட்டு பார்த்துட்டு ஐயோ முடியலன்னுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, என்னடி நீ இப்படி ஆகிட்ட, உனக்கு கொரியன் பிளேடே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், கொரியன் பிளேடில் இவ்வளோ காரம் நம்ம சாப்பிடுவோம், நீ அமெரிக்கா போய் இது கூட சாப்பிட முடியலன்ற, சரி விடு நான் தண்ணியில் முக்கி தரேன் சாப்பிட்றியா அப்படி சொல்லி டீஸ் பண்ணுவாங்க. உடனே அவனும் சரி சும்மா இரு அப்படி சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே யாரோ ஒருத்தர் வருவார், வந்துட்டு ஏதோ ஃபுட் ஆர்டர் பண்ணுவார். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஒளிஞ்சுப்பாங்க, டேபிள் திரும்பி நினைப்பாங்க, திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டே சொல்லுவாங்க. அது பார்த்தா நம்ம ஹீரோயினோட தம்பி போல, அவன் வந்து ஏதோ ஒரு ஜிம் ட்ரைனர் ஆகணும்னு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கான் போல, பாடி நல்லா ஃபிட்டாக வச்சுட்டு இருக்கான். அப்போ அவங்களுடைய கோச் இருக்கார்ல, நம்ம ஹீரோயின் தம்பியோட கோச், அவர் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு தெரியாத டயட் இருக்கணும், இதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு இன்னொரு 10 ரவுண்ட் எக்ஸ்ட்ரா ஓடுன்னு சொல்லிட்டு நம்ம தம்பி வாங்கின ஃபுட் அவர் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருப்பாரு. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் வந்து எதுக்கு இவ்வளோ பார்த்து ஒளிரான்னு சொல்லி ஹீரோயின் ஃப்ரெண்டு கேட்பாங்க. ஆமாம் நீ வீட்டில் சொல்லிட்டு வந்து எதுக்கு உன் தம்பியை பார்த்து ஒளிரா அப்படின்னு. இல்லை நான் சொல்லிட்டு வரல, இது சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சும்மா சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு அதை நம்பிட்டு சர்ப்ரைஸாக சரி இப்படி போனால் நல்லா இருக்காதுவா, பலூன் எல்லாம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு பலூனு கூலிங் கிளாஸ் எல்லாம் வாங்கிட்டு லூஸ் மாதிரி 2 பேர் போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, சரி இன்றைக்கி ஃபுல்லாக நீ என் கூட தான் இருக்கணும், என்ன நடந்தாலும் என்னை விட்டு போகக்கூடாது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. என்னடி சர்ப்ரைஸ் தானே பண்ண போகிறேன், சரி விடு நான் உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வரும். அவங்க வந்து ஏதோ ஒரு பேண்டமிக் குரூப்பில் இருக்காங்க போல, அது என்னன்னா எதனா எமர்ஜென்சி அப்படி கால் வந்தால் அவங்க போய் ஹெல்ப் பண்ணுறது, எதனாலும் சரி ஒரு ஃபயர் ஒர்க்கு, அதாவது எதனா பிரச்சனை வரும் ஹியூமன்ஸ்க்கு, அந்த மாதிரி ஃபயர் ஃபைட்டர் அந்த மாதிரி ஒரு ஒர்க்கில் இருக்காங்க போல் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு. அப்போ ஒரு கால் வரும், ஒரு எமர்ஜென்சி. உடனே ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து ஐயோ எனக்கு ரொம்ப எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நடு ரோட்லேயே விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. நினச்சேன்டி இவ்வளோ போய் நம்பி வந்த பாரு, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோயின் புலம்பிட்டு இருப்பாங்க.
அப்புறம் நம்ம ஹீரோயினே தனியாக வந்து அந்த ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங் பார்த்துட்டு இவங்களுக்கு ஓல்டு மெமரிஸ்லாம் ஞாபகம் வரும். இந்த பில்டிங் வந்து முன்னாடி வந்து இந்த பப்ளிக் பாத்ரூமாக இருக்கும்ல, அவங்க ஊரில் பப்ளிக் பாத்ரூமா சூப்பராக இருக்குமே, அந்த மாதிரி ஒரு பிளேஸாக இருந்திருக்கும் போல். இவங்க குழந்தையா இருக்கும்போது இவங்க அம்மாவும் நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்களா, ஹீரோட அம்மாவும் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு இந்த பாத்ரூம்லாம் கூப்பிட்டு வந்து குளிப்பாட்டுவாங்க போல். 2 பேரும் ஒரே பாத்ரூம்லேயே கூப்பிட்டு வந்து குளிப்பாட்டுவாங்க போல். இதெல்லாம் நினச்சிட்டு ஹீரோயின், நம்ம அம்மாக்கெலாம் அறிவே இல்லை, எவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, எப்படி எங்களை இப்படி குளிக்க வச்சாங்க இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நான் ஒரு நல்ல மெமரி, இந்த இடத்த யார் வாங்கி புதுசாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்து யாரோ எஸ்கியூஸ் மீன் கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான். 2 பேரும் ஷாக் ஆகிடுவாங்க. ஓ நீயா அப்படின்னும், சரி சரி கால் எடு, இது என்னோட பில்டிங் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவார். நீ இது உன்னோட பில்டிங்கா அப்படின்னு, ஆமாடி கால் எடுறேன்னு காலை தள்ளி 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 விட்டுருவாரு. உடனே நம்ம ஹீரோனும் இரு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போகிற நேரம் பார்த்தா அங்கே 4 ஆன்டிஸும் ரோட்டில் வந்துட்டு இருப்பாங்க. யாரா நம்ம ஹீரோட அம்மா, ஹீரோனோட அம்மா, பின்ன மிச்சம் இருக்கிற 2 ஆன்டிஸ், இவங்க எல்லாரும் ஒன்றா வந்துட்டு இருப்பாங்களே. இவங்களை பார்த்து பயந்து ஹீரோன் வந்து ஐயோ என்னை காப்பாத்தானே எங்கேயாவது ஒளியுமேன்னு சொல்லிட்டு பதறுவாங்களா. இவனுக்கு ஒன்றும் புரியாதுன்னு, நீ உங்கள் அம்மாட்ட சொல்லாம வந்தியா அப்படின்னு ஹீரோ கேட்பார். அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது உள்ளே போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஒளிஞ்சிட்டு சரி சரி நான் இங்கே இருக்கேன், யார்ட்டையும் சொல்லாத ப்ளீஸ் ப்ளீஸ் வந்து, இல்லை கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அப்படி சொல்லி ஹீரோ சொல்லுவார். அதுக்கப்புறம் எடுக்க நம்ம ஹீரோயின் அம்மா எல்லாரும் ஹீரோ பார்த்தோம். ஹாய் நீங்கள் வந்துட்டியா அப்படின்னு. ஆமாம்மா, இது வந்து இந்த பில்டிங் இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க போல். அது ஹீரோவோட ஆஃபீஸ் போல் அந்த பில்டிங், ஓகேவா. அதனால் அதில் கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது, முடிச்சுட்டு தான் இன்னும் ஓப்பன் பண்ணல, ஓப்பனிங்காக சில ஒர்க்லாம் பார்க்கணும், அதான் வந்தேன் அப்படி சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கா ஹீரோட அம்மா ஹீரோட்ட பேசுகிறாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மாலாம் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. ஏன்னா சின்னதுலேருந்து இவங்க தான் ஒன்றா தானே இருக்காங்க, ஸோ நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து அந்த கபோர்ட்குள்ளே தானே ஹீரோயின் இருக்காங்க, அவங்க மறைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினோட அப்பாவும் வந்துருவாரு. அந்த ரோட்லயே நடந்து வந்துட்டு இருக்கும்போது, யார் பேக் இது நடு ரோட்ல இருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பேக் தான் நடு ரோட்லயே விட்டுட்டு வந்திருப்பாங்க. இது என்ன ஓம் பேக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்கும்போது, இல்லை இது என் பேக்லாம் இல்லை அப்படின்னு. யார் பேக்காக இருக்கும், சரி நான் பேசாமல் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவா அப்படி சொல்லிட்டு தள்ளிட்டு போவாங்களா. அப்போ பார்த்து இல்லை இது ஹேண்ட் பேக் தான், என் பேக் தான். ஓ பிங்க் கலரில் இருக்குது, ஓகே எனக்கு கூட பிங்க் பிடிக்கும் தான், கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பேசுவாங்க. சரி இப்படி எப்படி வைக்கலாம், நீ ஓரமாக பத்திரமா எடுத்து வச்சுக்கோ, யாராவது திருடிட்டு போயிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓரமாக எடுத்து வைப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ அந்த பாக்ஸ் கிட்டேயே வந்து சேஃபாக நின்றுட்டு இருப்பாரா. இந்த பாக்ஸை ரொம்ப நீ பாதுகாக்கிறே, இதில் எதனா இம்பார்ட்டண்ட்டான ப்ரெஷியஸான ஐட்டம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா கேட்பாரு. இல்லை அப்படிலாம் இல்லை, இது ஒரு வேஸ்ட்டு தான், குப்பை தான் இது அப்படி சொல்லி ஹீரோயின் தான் மென்ஷன் பண்ணுவார் அவர். அப்போது குப்பை தானே, சரி விடு நானே போட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினோட அப்பாவும் போய் தூக்கி போடலான்னு சொல்லிட்டு கிட்ட போவாங்க. இல்லை தூக்கி போடாதீங்க, குப்பைனாலும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான குப்பை தான் அப்படின்னு. புரியலையே அப்படின்னு. இல்லை மேலே எனக்கு கொஞ்சம் சில வேஸ்ட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இது உள்ள டம்ப் பண்ணி அதுக்கப்புறம் நான் தூக்கி போட்டுக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே, இதை தூக்கி போடும்போது எங்களை கூப்பிடு, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் சொல்லுவாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு ஹீரோவும் பேசுவார். அப்புறம் எல்லாரும் போயிடுவாங்க. அப்போ ஹீரோயின் வந்து வெளியே வர ட்ரை பண்ணும்போது ஹீரோ பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டார். ஒழுங்காக சொல்லிடி, எதுக்கு இங்கே வந்திருக்க, கொரியாக்கே வந்திருக்க, சடனாக வந்திருக்க, யார்ட்டையும் சொல்லாமல் வந்திருக்க, உங்கள் மம்மி பார்த்து பயப்படுற, என்ன ரீசன் சொல்ல, அப்போ தான் அதை திறந்து விடுவோம். எனக்கு மூச்சு முட்டுதுடா, தொரடான்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனால் அவர் திறக்கவே மாட்டார். சரி நீ திறக்கலாம், எனக்கு வேறு வழி தெரியும் வரதுக்குன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை பிச்சு கிழிச்சிட்டு வெளியே வருவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வெளியே வந்துட்டு, சரி ஓகே எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னும், சரி கிளம்பு அப்படின்னும். இல்லை அப்படியே இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணிடு, நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க பில்டிங்குள்ளே வேகமாக இவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. நான் அலோவ் பண்ணவே இல்லடி, நீ பாட்டுக்கு போகிற அப்படின்னு ஹீரோ கத்துவார். விடு நான் தானே அப்படி சொல்லிட்டு வேகமாக மேலே போவாங்க. மேலே போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்து நல்லா தான் இருக்குது, நல்ல ஆர்கிடெக்ட் தான் போல நீ அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இவ்வளோ பெரியான ஒர்க்கிங் ஸ்பேஸ்க்கு உனக்கு தெரிஞ்சு தான் கேட்டுறியா இல்லை தெரியாமல் தான் கேட்டுறியா, இது ஒன்றும் ஒர்க்கிங் ஸ்பேஸ் மாதிரியே இல்லையா அப்படி சொல்லிட்டு சில குறையும் சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் சும்மா ஜென்ரலாக பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு கபோர்ட் இருக்கும், அது கீழே ஏதோ ஒன்று தொட போவாங்க ஹீரோயின். அப்போ அந்த கபோர்டே ஹீரோயின் மேலே சாஞ்சு விழ போகுமா, செம்ம வெயிட்டாக இருக்கும். ஓடி வந்து நம்ம ஹீரோ காப்பாற்றிடுவார், கபோர்டை பிடிச்சி காப்பாற்றி அந்த கபோர்டை தூக்கி வச்சிருவார். தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது மேலே அங்கே ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்கும் அந்த கபோர்டில், அந்த ஸ்டாச்சு கீழே விழுந்துடும். அப்போ நமக்கு ஹீரோக்கு சுத்தமாக முடியாதா, பயங்கர வெயிட் அந்த கபோர்டு. ஸோ அதனால் அந்த கபோர்டே செஞ்சுட்டு, ஐயோ நினச்சிண்டி உன்னை பார்த்தாலே இந்த மாதிரி எதனா அடி தான் எனக்கு விழுமே, நீ என் கூட இருக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ஹீரோ புலம்பாரு. சரி ரொம்ப பேசாத இரு, எங்கே அடிபட்டிருக்கு காட்டுன்னு, விடு அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட ட்ரெஸ்ஸை தூக்கி முதுகில் பார்ப்பாங்க. நிறைய கொஞ்சம் ஒரு மாதிரி அடிப்பட்ட ஒரு மாதிரி ரத்த கட்டியிருக்கோம்ல அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து இதுக்கு முன்னாடி அங்கே இன்னொரு தழும்பு இருக்கும். அப்போ ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க, இவங்க சின்ன வயசில் இருக்கும் போது யார் கூடயோ சும்மா அங்கே இருக்க சின்ன பசங்களாம் சண்டை போட்டுருப்பாங்களா, நம்ம ஹீரோயின் அதை தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வந்திருப்பாரு. ஹீரோ தடுக்க வந்தவரை கூட தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விடும்போது அங்கே இருந்த முள்ளு கம்பியில் போய் ஹீரோ முதுகுலேயே நல்லா குத்திடும். அந்த தழும்பு இப்போவும் இருக்கும். அதெல்லாம் ஹீரோயின் நினச்சி பார்ப்பாங்க. அப்புறம் ஹீரோயின் கேட்பாங்க, உனக்கு இன்னும் இந்த தழும்பு போவே இல்லையா, எப்படி போகும், உன்னால தானே வந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஹீரோ கத்துவார்.
அப்புறம் நம்ம ஹீரோ சொல்வார், "சரி சரி இங்கேயே டேரா போட்டுலாம் முடிவு பண்ணிட்டியா கிளம்புடி" அப்படின்னும்போது, அங்கே இருக்க ஒரு சிலை விழுந்தது சொன்னேன்ல, ஸ்டாச்சு மாதிரி இருக்குது. அதை எடுத்து ஹீரோயின் பார்ப்பாங்க, "என்ன இது வேஸ்ட்டாக இருக்குது, இதை ஏன் இங்கே வச்சிருக்க?" அப்படின்னு. அது ரொம்ப விலைமதிப்பானது, எனக்கு ஒரு கிஃப்ட்டாக வந்தது. இதில் மட்டும் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அந்த ப்ரைஸ் ஃபுல்லாக நீ தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இரு இரு இரு, நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிடுங்கி பார்ப்பாங்க. இங்கே பாரு ஒன்றும் எந்த ஒரு டேமேஜும் இல்லைன்னு சொல்லி தொடச்சு கொடுப்பாங்க. முன்னாடியை விட இது இப்போ இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது, ஏன்னா நான் தொடச்சிருக்கேன்ல அப்படி சொல்லி எடுத்து வச்சிருவாங்க.